ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். இன்னைக்கு எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒயிட் சாக்லேட் பிளாண்டிஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ரிப்பீட்டடாக ஷார்ட்ஸ்லேயுமே வீடியோஸ்லேயுமே நிறைய பேர் கேட்டது இந்த ஒயிட் சாக்லேட் பிளாண்டிஸ் தான். அதுவும் ½ kg பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட்டோட கிராம் மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி மெல்ட்டிங் ஸ்டேஜில் சாக்லேட் உள்ளே இருக்கிற மாதிரி எப்படி கொண்டு வர்றது, எல்லாத்தையுமே நான் இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பிளாண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம வந்து டின்னில் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டுடலாம். இந்த பட்டர் ஷீட் பார்த்தீங்கன்னா நான் ஜிப்டோவில் தான் வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து நல்லா நமக்கு கீழெல்லாம் அந்த ஒட்டாமல் வரும். ஸோ அந்த மாதிரி பேப்பர் இது. ஸோ அது மாதிரி பார்த்து நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. இப்போது கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே வீடியோஸ் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கேன். பட் இதுலேயுமே வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி 4 பக்கமும் சைட்ஸை மட்டும் ஒரு சைடில் கட் பண்ணிவிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இதுவுமே எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பிகினர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அர்ஜென்ட்டில் நம்ம பண்ணும்போது நம்ம வந்து அப்படியே வச்சுருவோம் பேப்பரை. அப்போ வந்து நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு ஷீட் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டே இந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்ம அடுத்ததெல்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பேட்டர் ரெடி ஆனதும் நம்ம டின்னில் சேர்த்துட்டு கரெக்டாக நம்ம ஓடிஜியில் செட் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒர்க்கை வந்து இந்த டின்னை வந்து லைனிங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி சைட்ஸை கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எல்லா இடத்துலையும் சூப்பராக அந்த சைட்ஸ் கார்னர்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து சாக்லேட்டை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெயிட் மிஷினில் ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கேன். அதில் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா மார்டே. அதுதான் வந்து எல்லா சாக்லேட்டுமே நான் அதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். சாக்லேட் பார்த்திங்கன்னா ஒயிட் காம்பவுண்ட் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா 140 கிராம் எடுத்துக்கலாம். 140லேருந்து 150 வரைக்குமே நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கணும்னா 150 வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 140 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது டேர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பட்டரையும் மெஷர் பண்ணிக்க போகிறேன். பட்டர் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக 60 கிராம்ஸ்லேருந்து 65 கிராம்ஸ்குள்ளே எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 60 கிராம்ஸ் தான் எடுக்க போகிறேன். இது வந்து நான் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இதே மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி தான் நான் யார் கேட்டாலுமே ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியராக சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிடுறீங்க சிஸ், அப்புறம் எப்படி பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டர்ஸ் எப்படி வரும், நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணி பர்சனலாக கேட்டாங்க. எனக்கு என்னென்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ என்னால் ஒருத்தவங்க 2 பேர் கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். நமக்கு வர ஆர்டர்ஸ் வரப்போகிறது தான், வராமல் போகிறதில்ல. ஸோ அதனால் நம்மளால் கற்றுக்கிட்டு 2 பேர் சிஸ்டர் நீங்கள் சொல்லி கொடுத்தது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைதா வந்து மெஷர் பண்ண போகிறேன். மைதா வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் நாகா பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 75 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக ஓடிஜியில் வச்சுருக்கேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சுகரையும் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டேரெக்டாக நான் மிக்சியிலே வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஓடிஜியை ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஒயிட் சாக்லேட் அண்ட் பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் பேக்கிங்க்குன்னு தனியாக எடுத்து வச்சுருவேன். இதில் வந்து கிச்சனுக்கு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த திங்ஸ் வந்து நம்ம தனியாக பேக்கிங்க்கு வச்சுட்டோன்னா அதில் எதுவுமே ஸ்மெல்ஸு அந்த மாதிரி நம்ம ஏதாவது சாம்பார் இந்த மாதிரிலாம் பால் அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்கிறோன்னா அதோட ஸ்மெல் வந்து எதுவுமே ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் பேக்கிங்க்குன்னு யூஸ் பண்ணுற பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து பேட்டரி எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பவுலாக எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் 2 எக்கு வந்து சேர்த்துக்கிறேன். 2 எக் பார்த்தீங்கன்னா ½ kgக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உடைச்சி ஊற்றும் போது
நமக்கு கரு வந்து கலையாமல் இருக்கணும். புது முட்டையாக இருக்கும், நமக்கு பார்த்தாலே தெரியும். பட் என்ன தான் புதுசாக இருந்தால் கூட அதில் இந்த ஒயிட் பேச்சஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். நான் ப்ரௌனிஸ்க்கே என்னோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த ஒயிட் சாக்லேட் பிளாண்டிஸ்க்கு கண்டிப்பாக ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸில் வந்து கொக்கோ பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். கவுச்சு ஸ்மெல் லைட்டாக இருந்தால் கூட அந்தளவுக்கு தெரியாது. பட் ஒயிட் சாக்லேட் பிளாண்டிஸில் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அப்படியே வந்து கவுச்சு ஸ்மெல் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது கூடவே வந்து வெனிலா எசன்ஸ் புது பாட்டிலாக இருந்தால் இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதே வந்து ப்ரௌனிஸாக இருந்தால் அரை டீஸ்பூனே போதும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாண்டிஸ்க்கு சேர்ப்பேன். ஏன்னா இதில் வந்து முட்டை ஸ்மெல் வந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துட்டு பீட்டரில் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுக்க போகிறேன். என்கிட்ட பீட்டர் வந்து கென்ட் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்ன பிராண்டு சிஸ்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. இதை விட ஃபிலிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்குறதுனா ஃபிலிப்ஸ் கூட வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஆனால் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம், கென்ட் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூடவே பவுடர் சுகர், அதாவது ஆல்ரெடி ஒரு 100 கிராம்ஸ் வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுகரை. அதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணுங்கள். அப்போ வந்து பவுடர் சுகர் வந்து நல்லா வெளியெல்லாம் பறக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து சுகர் வந்து நல்லா கரையணும். இதில் வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்வீட்னஸ் அதிகமாகிடும். ஏன்னா ஆல்ரெடி ஒயிட் சாக்லேட்ஸ்லேயே வந்து சுகர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சுகர் கண்டென்ட், அந்த டேஸ்ட் சொல்கிறேன், அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சுகர் வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். இதை விட கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் 100 கிராம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்பேட்சுலா வச்சு இந்த சைட்ஸ்லாம் வந்து நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக சைட்ஸ்லாம் எடுத்து விடுறோன்னா, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து அப்படியே கேரமலைஸ் ஆகி அப்படியே ஓரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அப்படியே எடுத்து விடாமல் பண்ணிட்டோன்னா நமக்கு சைட்ஸ்லலாம் வந்து பேக் ஆகி வரும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நான் காமிக்கிறேன் பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா. இப்போ வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் செய்கிற ஒரு சின்ன ஸ்டெப்ஸையுமே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை கூட நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ வந்து சாக்லேட் வந்து சீக்கிரமாக வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு அதில் மைதாவை மட்டும் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் எந்த வித பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். என்னோடய ப்ரௌனிஸ்லேயும் பிளாண்டிஸ்லேயும் எப்போவுமே நான் சேர்க்க மாட்டேன். நமக்கு எக்கோட ஃபஜ்ஜினஸ்ஸே சூப்பராக இருக்கும், அதில் உள்ள ஃப்ளஃபினஸ்ஸே சூப்பராக வரும். இப்போ எல்லாத்தையுமே சேவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையுமே சர்க்குலர் மோஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மைதாவை சேர்த்ததுமே நீங்கள் ஓடிஜியை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் பேக் மோடில் வச்சுட்டு 170 டிகிரியில் வைங்க. இப்போ வந்து 180 டிகிரி வேண்டாம். ஏன்னா 180 டிகிரி வச்சிட்டிங்கன்னா மேலே இருக்க ராட் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அந்த டைமில் மேலே வந்து ரொம்ப கருகுன மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு கோல்டன் கலர் வரணும்னா 170 டிகிரியில் வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மார்ஃபி ரிச்சர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 170 டிகிரி கரெக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஓடிஜி பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ 170னா அதே வைங்க. 180லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டார்க் கலர் வரும், கோல்டன் கலர் வராது. ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பேட்டரை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நம்ம டின்னில் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பேட்டரை வந்து இந்த மாதிரி வெயிட் மிஷினில் வச்சு வெயிட் போட்டுட்டு காமிங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வெயிட் மிஷினில் வெயிட்டை நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கரெக்டாக பாருங்கள், பேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா 470 கிராம்ஸ் கிட்ட வரும். ஸோ எதுக்காகனா நான் வந்து மேலே வந்து சாக்லேட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து டபுள் சாக்லேட் பிளாண்டியாக கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அவங்களுக்காக டபுள் சாக்லேட், அதாவது மில்க் அண்ட் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50லேருந்து 70 கிராம்ஸ் வரைக்கும் சாக்லேட்ஸ் இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா வேணால் செக் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறமும் பேக் பண்ணதுக்கப்புறமா வெயிட் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேட்டரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா 470 கிராம்ஸ் கிட்ட எனக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு டூத் பிக் வச்சு நல்லா வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டாப்பிங்ஸை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே டாப்பிங் சேர்த்துட்டிங்கன்னா உள்ள ஏர் பபிள்ஸும் நமக்கு அப்படியே இருக்கும், ஏர்லாம்
எல்லாம் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து ஏர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாக்லேட்ஸோ இல்லை நட்ஸோ எதை ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் டார்க் அண்ட் மில்க் சாக்லேட்ஸை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடியே இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், எல்லா சைட்ஸ்லேயும் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாக்லேட்ஸை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற சாக்லேட் பிராண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்டே தான். அந்த பிராண்ட் எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. அது வந்து நல்லா சாக்லேட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே ஒரு நார்மல் சைஸ் பீசஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. அப்போ வந்து நமக்கு கடித்து சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக வரும். ரொம்ப பெருசாக இருந்துட்டாலும் ரொம்ப ரொம்ப பெரிய பீஸ் போகிற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த பிளாண்டியோட டேஸ்ட் வராது, வெறும் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சாக்லேட்ஸ்லாம் லைட்டாக வந்து உள்ளே இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விடுங்க. ஒரு டூத் பிக் வச்சுட்டு நல்லா வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா நமக்கு அந்த மெல்ட்டிங் ஸ்டேஜ் கிடைக்கும். நீங்கள் கோவெச்சர் சாக்லேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டார்க் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், டார்க் மில்க் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு டின்னில் போட்டுட்டு பிளாண்டிஸ் வந்து பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஓடிஜியில் பிளாண்டிஸ் அதை டின்னோட சேர்த்து வச்சுட்டு நம்ம பேக் மோடில் கரெக்டாக வந்து 30 மினிட்ஸ் 25 to 30 மினிட்ஸில் பேக் ஆகிடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 மினிட்ஸ் to 28 மினிட்ஸ்க்குள்ளே பேக் ஆகிடும். நீங்கள் உங்களோட ஓடிஜிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. 170 டிகிரியில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த கோல்டன் கலர் ஃபினிஷை எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக 170 டிகிரியில் ட்ரை பண்ணி பாருங்கள். டூத் பிக் வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதில் வந்து க்ரம்ஸ் அதிகமாக இல்லாமல் லைட்டாக 1-2 க்ரம்ஸ் இருந்தால் ஓகே தான். இப்போ பாருங்கள், ஒரு 2 ஹவர்ஸ் நான் வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிட்டேன். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட பிளாண்டீஸு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். 1/2 kg மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸ்க்கு கூட யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையுமே பீசஸ் போட்டுடலாம். நான் வந்து நைஃப் வச்சு இன்றைக்கி பீசஸ் போடுறேன். பீசஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பீசஸ் போட்டிங்கன்னா நமக்கு பீசஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். டக்குன்னு முன்னாடியே வந்து பீசஸை கட் பண்ணாமல் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீசஸ் போடுங்க. இப்போ பீசஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு பீசஸும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஃபஜ்ஜியாக மில்ட்டியாக நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக சாப்பிட்டவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூஸை அவ்வளோ சூப்பராக ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உள்ளே அந்த டார்க் சாக்லேட் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக மெல்ட் ஆகியிருக்குன்னு. மேலே அந்த க்ரிங்கிள் டாப்லாம் பாருங்கள், செம்மையாக வரும். கண்டிப்பாக இதே மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸோடு ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து உடனேவே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. ஒரு ஹார்ட் கூட கொடுங்க. கண்டிப்பாக எனக்கு ஹாப்பியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். வெயிட் மிஷினில் வச்சு பேக் பண்ணதுக்கப்புறமா 532 கிராம்ஸ் இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.